நடனங்களையும் இசை நிகழ்ச்சிகளையும் கண்டு கொள்வதற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய யோகேஸ்வரன் ஐயா அவர்களை நான் மறக்க முடியாது. காரணம் என்னவென்றால், வாழ்க்கையிலே சிலரை நாங்கள் மறக்க முடியாது, சிலரை நாங்கள் மறைக்க முடியாது. ஆகவே the rest is not depend on the man. எங்களுக்கு உடை முக்கியம் அல்ல, எங்களுக்குள்ளே உள்ளம், கடவுள் கொடுத்த உள்ளம் எங்களுக்கு முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த இடத்துல அந்த வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம், கலை, விளையாட்டு போன்ற பல விடயங்களை உள்ளடக்கிய முக சங்கமம் எங்களோட நல்லொரு விடயத்தை நான் பார்க்கின்றேன். ஆகவே என்னை வாழ்த்துறைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் எல்லா இடமும் சொல்வது உண்டு, வாழும் போதே வாழ்த்தணும். நான் மரித்த பிறகு, நான் இறந்த பிறகு எனக்கு ஒரு நோட்டீஸ் அடிப்பதிலேயோ, எனக்கு ஒரு மாலை போடுவதிலேயோ, எனக்குள்ள மைக்கில் என்னை பற்றி பேசுவதிலேயோ அர்த்தமில்லை. ஆகவே வாழும் போதே நாங்கள் வாழ்த்த வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்திலே நாங்கள் அதிகாலை நேற்றைக்கு எங்களுடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி எங்களுடைய தொழிலதிபர் இன்டர்நேஷனல் லெவலிலே எங்களுடைய தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்தியாவிலே எம்ஜிஆரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், விஜயகாந்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்கு கட்டமாக எங்களுடைய தமிழ் செல்வன் ஐயாவை நாங்கள் பார்க்கின்றோம். வாழும்போதே நான் அவரையும் நான் வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் இந்தியாவிலிருந்து தான் இலங்கைக்கு வந்து மிஷினரிகளாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய பணிகளுக்கு இந்தியாவில் இருக்கின்ற அநேகர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய வடமாகாணம் மாத்திரமல்ல, மலையகம் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதற்கும் எங்களுடைய இலவச கல்வி பணியிலே எங்களுடைய இலவச கல்வியின் தந்தை எங்களுடைய திருச்செல்வம் ஐயா அவர்கள் கரைகளை தட்டி நாங்கள் அவர்களை வாழ்த்தலாம். எங்களோடு இணைந்து இலங்கை முழுவதுமாக இருக்கின்ற தாய் இழந்து, தந்தை இழந்து, அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே இலவச கல்வியையும் இலவச உணவையும் எங்களோடு கூட இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன், சர்வதேச மனிதனுரிமை கூடாக எங்களுடைய உரிமை இரண்டு தான். ஒரு பிள்ளைக்கு தேவை ஒன்று கல்வி, இரண்டாவது உணவு. ஆகவே அந்த உணவும் கல்வியை கொடுத்து விட்டால் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் உச்சகட்டத்தை அடைய முடியும். அதற்காகவே தான் இன்றைக்கு இந்த அடைக்கட்டினுடைய தலைவரை நான் பார்த்ததில்லை, எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த தலைவரும் சாதாரணமானவர் அல்ல. இலங்கை நாட்டினுடைய தேசிய தலைவருக்கு ஒரு கொள்கைகளுக்கு ஒப்பான ஒரு எண்ணம் உள்ள ஒரு தலைவராக இருக்கின்றார். யார் தலைவர்? கையெழுத்து பார்ப்போம், கை தட்டுங்க, கை தட்டுங்க. எங்களோட கூட ஒரு வாகனத்திலே என்னுடைய ஹிடிஷ் வேன்லே ஒருவே நான் ஏற்றி கொண்டு வந்தேன். பிறந்த சந்தியிலிருந்து நான் திரும்பின உடனே அவர் நிற்பார் என்று சொன்னார். சார் வணக்கம். அப்போ நான் அவரோடு கதைத்து கொண்டு வரும் பொழுது இடையில் எங்களோடு வந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரும் பசியெடு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு பாணி விலாஸ் என்ற கடையில் சைவ கடை தான் இருக்கும். நாங்கள் போனோம் உள்ளுக்குள்ள. ஆனால் அந்த கடையில் மாமிச சாப்பாடு இருக்குது, சைவ சாப்பாடு இருக்குது, எல்லாம் சாப்பாடு இருக்குது. அம்மா அதில் ஒரு சாதாரண கடை தான். அந்த இடத்துல இந்த உலகம் எங்கிலும் சர்வதேசம் எங்கிலும் இருக்கின்ற ஒரு தொழில் அதிபர் அந்த இடத்திலே எளிமையாக வந்து எங்களுடைய உட்கார்ந்தார். அவர் பார்க்கிறார், சாப்பாடு எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் சாப்பிட்டு எல்லா சாப்பாட்டையும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாரு. நம்ம திருச்செல்வம் சார் அவர்கள், நான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கையிலே பணம் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையிலே மனம் இருக்க வேண்டும். பணம் உள்ளவிடம் மனம் இருப்பதில்லை, மனம் உள்ளவிடம் பணம் இருப்பதில்லை. எல்லோரிடமும் இருதயம் இருக்கின்றது,
இது லப் டப் தான் துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், லப் டப் துடிக்கிறது இதயம். எல்லார்ட்டையும் பணம் உள்ளவர்கிட்ட மனம் இருப்பதில்லை, மனம் உள்ளவரிடம் பணம் இருப்பதில்லை. எல்லோரிடம் இருதயம் இருக்கின்றது. இருப்பதை கொடுத்து இறைவனுக்கு பணி செய்வோம். இருப்பதை கொடுத்து இறைவனுக்கு பணி செய்வோம். இல்லை என்றால் ஒரு நாள் என்னுடைய இதயம் கூட நின்று விடும். ஆகவே இந்த காலத்தில் நான் பார்ப்போமாக இருந்தால் பத்திரிகையிலும் சரி, முகநூலிலும் சரி, இணையதளங்களிலே சிறுவர் முதல் இளைஞர் முதல் வரை அநேகர் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற மாணவர்கள், உங்களுக்கு தெரியும், காலில் ஷூ இல்லை, சப்பாத்தி ஸ்கூலுக்கு போவதற்கு ஷூ இல்லை, மாணவன் சூசைட் பண்றான். யாஃப்னா சென்ற கொள்ளிச்சுடைய பாடசாலையுடைய ஆசிரியருடைய மகன் அம்மா போன் வாங்கி தரல, சூசைட் பண்றான். நீங்களாம் பார்த்திருக்கீர்கள். 16 வயசு மாணவன், ஓ லெவல் மாணவன், பேஸ்புக்ல ஏதோ ஒன்றை தேடி சூசைட் பண்றான். இந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அன்றைக்கு 15 கோப்பாயிலே 15 வயது சிறுவன் 10 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குள்ளே உட்படுத்த கைது செய்யப்படுறார்கள். ஆக இப்படியாக எங்களுடைய நாட்டிலே 30 வருடத்துக்கு முன்ன இப்படி நடந்தது இல்லை. ஆக இப்ப இருக்கிற காலத்தில் இந்த வாழ்த்துறையில் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய பாதுகாப்பு இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அது அப்படியான எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சாதாரண உயிர் என்பதற்கு ஒரு சாதனையா போய் கொண்டிருக்கு. எத்தனை பேர் வாகனத்திலே ஆக்சிடென்ட்ல விபத்தில் இறந்து போகிறார்கள். ரயில் தண்டவாளத்திலே தங்களுடைய உயிரை அழிக்கிறார்கள். எப்படியாக தன்னுடைய வாழ்வை அழித்து விடுவோம் என்று அநேக உயிர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை மன்றம் கருணையுடன் கரம் கொடுப்போம் என்கின்ற வாக்கியத்தை நான் மனதிலே, நான் எனக்கு மெசேஜிலே அழைப்புதல் வந்தபொழுது நான் பார்த்திருந்தேன். அந்த கருணையும் அந்த கரமும் இலகுவாக வர முடியாது. அந்த கருணை என்பது இறைவனுடைய அடி உள்ள பாதத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க முடியும். அதாவது அன்னை தெரேசாவை போன்று ஒரு கருணை உள்ளம் என்பது அப்படியான உள்ளத்திலிருந்து நாங்கள் பார்க்க முடியும். ஒரு அன்னை தெரேசா பற்றி ஒரு கதையை நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கின்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர்கிட்ட போறாங்க, இந்தியாவிலிருந்து, உண்மை சம்பவம். அங்க போன பிற்பாடு அவர்கள் கையேந்தி, ஐயா பெரியவரே, பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கிறார்கள், அவர்கள் தொழு நோயில் இருக்கிற பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகளுக்கு என்னுடைய பராமரிப்பில் அவளுக்கு நான் உணவு கொடுத்து வருகின்றேன், அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து வருகின்றேன் என்று சொல்லி அந்த அன்னை தெரேசா என்ற அன்னை அந்த கோடீஸ்வரத்திலே கையேந்துகிறாள். நீங்க பார்த்துக்க கூட கேட்டுக்கலாம். ஆகவே அந்த கையிலே அந்த கோடீஸ்வரன் சார் சிரிக்கிறாரு. என்ன சார் செய்திருப்பாங்க? பாத்தீங்களா, அரசாங்க அதிபர். யார் அரசாங்க அதிபர் சொல்லுங்க? சரி, ஓகே சார், நீங்க டிஎஸ்ஆ, ஓகே குட். ஆகவே அவர்கள் அந்த கையிலே துப்பிட்டா. இப்ப இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கையில துப்பினான்னா அவர்கிட்ட கழுத்தை இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப கையில கால இருக்கிற செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி திருப்பி காலை துப்புவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விடயத்தை அந்த பெண்கள், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே பெண்கள் வாள் எடுத்து வீசுகிறார்கள். நேரா பார்த்திருக்கேன். ஊர்ல எல்லாம் பெண்கள் வாள் எடுத்து ஆண்களையோ எல்லாரையும் வெட்டி விடுறார்கள். பிள்ளை பெத்த பிள்ளை போதையில பெத்த தாய வெட்டுகிறான், கொலை பண்றான், காலை தோட்டு அறுக்கிறான். பெத்த பிள்ளைகளை பெற்றோர்கள் இன்றைக்கு அழிக்கிற ஒரு அழிவின் பாதைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அன்னை தெரேசா அம்மா அவர்கள்
அந்த கையிலே இந்த துப்புலை அந்த எச்சிலை எடுத்து அவங்க சொல்றார்கள், ஐயா பெரியவரே, இந்த எச்சில் எனக்குரியது. அப்படியே தன்னுடைய ஆடையிலே அவர்கள் துரைக்கிறார்கள், இது எனக்குரியது. ஏதாகிலும் இருந்தால் திரும்ப கையெழுகிறார்கள், ஏதாகிலும் இருந்தால் எங்களுக்கு கொடுப்பீர்களான்னு கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த கோடீஸ்வரன் உடனடியாகவே அவன் சிந்திக்கிறான், இப்படிப்பட்ட தாய் நான் காதில் துப்பியும் இந்த அம்மா இந்த துப்பல் எனக்குரியது, திருப்பி ஏதாவது இருந்தா திருப்பி கொடுங்க என்று கை நீட்டுறாங்களே என்று அந்த எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்து தன்னோடு இருந்த அந்த கோடீஸ்வர இல்லத்தை அன்று அன்னை தெரேசா அன்பில்லமாக மாற்றப்பட்டது. இந்தியாவிலே, கொல்கத்தாவிலே உண்மை சம்பவம். அப்படியாக இன்றைய காலத்திலே உள்ளவிடமிருந்து இல்லாதவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்கும் பணியை யாரும் செய்வதில்லை. எங்களுடைய தலைவர் கருணையுடன் கருண் கொடுப்போம். நன்றி ஐயா, உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய சேவைக்கும் என்னுடைய ஆசையும் வாழ்த்தும் எப்பொழுது இருக்கும். உங்களுடைய வடமாகாண ரீதியில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற அந்த கருணை உள்ளம், அந்த கருணை கரம். அன்றைய தினம் சொன்னார்கள், ஒரு கை நீட்டி ஒரு ஏழைக்கு ஒரு உணவு பொதியை கொடு, இல்லாட்டி ஒரு பேக் கொடு, அந்த ஏழை 2 கையா கூப்பி உன்ன கடவுளா வணங்கும். புரியுதா கருத்து? ஒரு கை நீட்டி நீங்க ஒரு பிள்ளை, அப்பா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, பழிக்க போறது பேக் இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லைன்னா நீங்க ஒரு பார்சல் சாப்பாடு கொடுங்க, ஒரு பேக் கொடுங்க, அந்த பிள்ளை ஒரு கை நீட்டி தான் கொடுப்பீங்க. அன்னைக்கு சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு ஏழைக்கு ஒரு கை நீட்டி உதவி செய், 2 கை நீட்டி 2 கை கும்பிட்டு உன்னை கடவுளாய் வணங்கும். ஆகவே இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் பணிகள் இல்லை, அறப்பணிகள் இல்லை. ஆகவே நான் வாழும் போதே நாங்கள் வாழ்த்துவோம் என்கின்ற வார்த்தைக்கு அமைவாக எங்களுடைய தலைவர், அவரோடு கூட இருக்கின்ற அத்தனை நிர்வாகத்தினர்கள், தோள் கொடுக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறதோடு கூட நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து ஒரு வாழ்த்துரையை எடுப்பார்கள். நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் ஐயாவை நாங்கள் அழைக்கலாம். ஐயா வாங்க, தமிழ்ச்செல்வன் ஐயா வாங்க, என்னோடு கூட சேர்ந்து ஒரு வாழ்த்து செய்தியை ஐயா கொடுத்துட்டு ஐயா ஆஸ்வதிக்கணும். வாங்க ஐயா.